குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கிஷ்கிந்தா காண்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். நான் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட சென்னையில வந்து திரையரங்களை பார்த்தேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஆசிப் அலி. கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கதாநாயகி வந்து சூரரை போற்று படத்தில் நடிச்சவங்க. அப்புறம் வந்து இன்னும் சில தமிழ் திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. டக்குன்னு அவங்க பேர் மறந்துருச்சு. எப்படி இந்த ரிவ்யூ முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா அவங்களுடைய பேர் வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். வந்த உடனே அவங்க பேரை நான் சொல்றேன். கதைக்கு போயிடலாம். ஏன்னா அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான கதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாலக்காடு மாதிரியான ஒரு ஊர் கேரளாவில். அங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல் வருது. தேர்தல் வருது. அது பஞ்சாயத்து தேர்தலா என்ன தேர்தல் தெரியல. தேர்தல் வந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கன்னு வச்சிருப்பாங்கல்ல, லைசன்ஸ் கன்னு வாங்கினவங்களா கன்னை போய் ஒப்படைக்கிறாங்க. துப்பாக்கியை போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் போது புல்லட்டையும் கரெக்டா ஒப்படைக்கணும்ல. 6 புல்லட் வாங்கியிருந்தா 6 புல்லட்டு, 8 புல்லட் வாங்கியிருந்தா 8 புல்லட்டு, அந்த பிஸ்டலுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போய் ஒவ்வொருத்தர் ஒப்படைக்கிறாரு. இன்னொருத்தர் கதாநாயகனோட அப்பா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னை வந்து ஒப்படைக்கல. லைசன்ஸ் கன்னு வாங்கி ரெனிவல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காரு, ஒப்படைக்கல அவரு. அப்ப அவருடைய அவருடைய மகன் ஆசிப் அலிக்கு வந்து நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க போன் பண்றாங்க. அப்பா வந்து இன்னங்க வந்து கன்னை ஒப்படைக்கல அப்படின்னு சொன்னா, நான் வீட்டுல போய் பாக்குறேன். அப்பா வந்து மொபைல் போன் அடிக்கிறதுக்கா யூஸ் பண்ண மாட்டார், லேண்ட்லைனும் பிரச்சனையா இருக்கு, நான் வீட்டுல போய் பாக்குறேன். வீட்டுல போய் பார்த்தா அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி கன்னு வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஆனா ரெனிவல்லாம் கரெக்டா பண்ணதாக சொல்றாங்க, கன்னு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே அப்ப அதை ஒப்படைக்கணும்னு சொல்லி போலீஸ் அங்க வந்து என்கொயரியா நடத்துறாங்க. அப்ப கண்ணை காணாமனு ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த கன்னை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநோய் மாதிரி. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து சில விஷயங்கள் மறந்து போறதுனால பழைய நினைவுகள் வருமா என்னன்னு தெரியாம அவர் வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டைரியில எழுதி வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி போய்கிட்டு இருக்கு. இவருடைய நண்பரா நிழல்கள் ரவி, அவரும் வந்து மிலிட்ரி ஆபீசரா வந்து இவரை வந்து அடிக்கொருக்கா பார்த்துட்டு போறாரு. கதாநாயகனுடைய முதல் மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டதா கதாநாயகன் சொல்றாரு. அவர் தான் இந்த கதாநாயகி வந்து 2ஆம் திருமணம் செஞ்சிருக்காரு. இந்த கதாநாயகியை இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அவருடைய பையனும் காணாம போயிட்டாப்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காணாம போயிட்டதாக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. காணாம போன பையன் கிடைச்சானா இல்லையா, அவங்க மனைவி இயற்கையா அதாவது நோய்வாய்ப்பட்டு இறக்குறதுக்கு காரணம் என்ன, இந்த அப்பாவுக்கான நோய் என்ன, இதுல கதாநாயகன் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணாரு, இந்த கதாநாயகி இவங்க என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணாங்க, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் படத்துல இருக்கிற மாதிரியே கொண்டு போயிருக்காரு இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தோடயே இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்க, காணாம போன துப்பாக்கி எங்க போச்சு, கதாநாயகனுடைய அப்பா போய் ஒருத்தரை போய் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் ஒருத்தரை போய் பார்த்துட்டு அந்த சாராயம்லாம் வாங்கிட்டு வர்றாரு, அதையும் போய் வாங்குறாரு, டெய்லியும் அவரை போய் சந்திக்கிறாரு. இதுல கதாநாயகன் என்ன ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்து என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ண போறாரு அப்படின்னு ஒரு குழப்பமாவே போயிட்டு இன்ட்ரோல் பிளாக்ல மட்டும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் நான் சொன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். இன்ட்ரோல்ல ஒரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கதையை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. காணாம போன பையனை பத்தி ஒரு டீட்டெயில் கிடைக்குது. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த பையன் இல்லை. அப்ப அந்த பையன் உண்மையிலேயே எங்க போனா, மனைவி எப்படி இறந்தாங்க, இப்ப இந்த இவர் அப்பாவுக்கான சில விஷயங்கள்ல எப்படி, இந்த டாக்டர் நிழல்கள் ரவி, அதாவது அவர் நண்பர் மேஜர் இராணுவத்துல இருந்தவர், வரவர் வந்து கடைசியில டாக்டரா காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து கடைசியில கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல ரிவீல் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த படம் முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோணுன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை எதுக்கு எடுத்தாங்க, ஏன்னா இவ்வளவு குழப்பமா இருக்கு, டைரக்டர் என்னதான் சொல்ல வந்தாருன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு முதல்ல தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு சில விஷயங்களை வந்து நானா வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கன்னு லைசன்ஸ் கன்னு வாங்குறீங்கன்னா தேர்தல் டயத்துல ஒப்படைக்கும் போது எத்தனை புல்லட் வாங்கினீங்களோ அந்த புல்லட்டுக்கு வந்து கணக்கு கொடுக்கணும். அதை தான் டைரக்டர் வந்து படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே சொல்லிட்டாரு.
இந்த கண்ணுக்கு அந்த புல்லட்டுக்கு வந்து கனவு கொடுக்கணும். அப்போ அந்த புல்லட்டு விஷயங்கள்லாம் ஒரு சில ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, அதை நான் சொல்ல முடியாது. படம் பார்க்குற சுவாரஸ்யம் ஆடியன்ஸ் ஆகி உங்களுக்கு போயிடும், அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக சில தவறுகள்லாம் நடந்துடும். அந்த தவறுகளை வந்து மறைச்சிடலாம். ஏன்னா வந்து அது வந்து யதார்த்தமா தெரியாம நடந்த ஒரு விஷயத்த நம்ம ஏன் சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதையும் நான் இந்த இடத்துல வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா படம் பார்க்குற உங்களுக்கு இது வந்து சஸ்பென்ஸ் ஸ்டோரி. அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ரிவீல் பண்ணிட்டேன்னா படம் பார்க்குற சுவாரஸ்யம் போகிற அந்த ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் வந்து படம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த படம் வந்து ஒரு திருஷ்யம், அதாவது தமிழ்ல பாபநாசம்னு வந்துச்சு, மலையாளத்துல வந்து திருஷ்யம்னு எடுத்தாங்களா, அந்த மாதிரியான ஒரு கதைக்களம். திருஷ்யம் அளவுக்கு இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லைன்னா கூட அது ஓரியன்டான ஒரு ட்விஸ்டான ஒரு திரைக்கதை. அதாவது என்னன்னா, படம் பார்த்த உடனே இந்த கதை திரைக்கதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியும்னு சொல்ல முடியாது. படத்தை பார்த்துட்டு வெளியில வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க யோசிச்சுட்டோ, அல்லது கூட உங்க கூட படம் பார்த்தவங்க, அவங்களுக்கு நல்ல மலையாளம் தெரிஞ்சு படம் பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா படம் பார்த்த உடனே கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து புரியாது. அதனால நீங்க வந்து இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போனீங்கன்னா செல்போனெல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு ரொம்ப கவனமா பார்த்தாதான் இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை பார்க்கலாம், ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. ஆனா வந்து ஒரு தடவை வந்து நம்மளை வந்து என்கேஜா ஒரு 2 மணி நேரம் என்னதான் சொல்ல வராங்கன்னு உட்கார வச்சுட்டாரு இயக்குனர். அதுக்கு வந்து இந்த படத்தை வந்து பாராட்டி ஆகணும். சென்னையில நிறைய திரையரங்குகள்ல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளா போய்கிட்டு இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சப்டைட்டிலோட தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் அந்த கதையை வந்து உடனே என்னால் புரிஞ்சுக்க முடியல. வெளியில வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் எனக்கே சில விஷயங்கள்லாம் புரிஞ்சது. படம் வந்து ஓகே தான், ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.